ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யோகி பாபு நடித்துள்ள ஜோரா கையத்தட்டு இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் முதல்ல ஸ்டார்டிங் என்னென்னா, யோகிப்பா ஒரு மேஜிக் ஷோ வச்சுருப்பார். அவர் கூட இன்னொரு பையன் ஒருத்தர் இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையிலே ஒரு இடத்துல ஒரு ரிஸ்க்கான ஒரு மேஜிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை யார் உள்ளே வர்றீங்களோ அதை நாங்கள் மேஜிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் தைரியமான ஆளோ அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு வரும். அந்த சின்ன பொண்ணு வரையில் அப்போன்னு பார்த்து அந்த மிஷின் ஆனது ஸ்டக் ஆயிரும். இதனாலே அந்த சின்ன பொண்ணு கத்த ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாமே சேர்ந்து அவர் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் விட்டோடனே அங்கே ஒரு பொம்பளை தாதா மாதிரி ஒரு போலீஸ் இருக்கும். அது தன்னோட பையனுக்கு இந்த மாதிரி மேஜிக் ஷோ காமி அப்படிங்கும். நான் அதெல்லாம் காமிக்க முடியாது மேடம் அப்படின்னு போட்டு அடிச்சு அவனை மூஞ்சி முகரம் எல்லாத்தையுமே யோகிப்பா பேத்தெடுத்துருவாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு கால் வரும். கால் வந்தோடனே என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் அவரை விட்டுருங்க அப்படிம்பாங்க. இந்த பெத்த தாயே இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு போய் விட்டு தொலைங்க அப்படின்ட்டு இவரை விட்டுருவாங்க. விட்டவனே இவர் அங்கேருந்து போயிடுவார். அவர் ஒரு கொடைக்கானல் அப்படி இடத்துல ஒரு தனியாக ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், பங்களா மாதிரியும். அந்த பங்களாவில் தான் வச்சுருப்பார். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஒரு பங்களா இருக்கும். அங்கே 3 சல்லி பையங்க இருப்பாங்க. சல்லி பையங்களாம் என்னென்னு தெரியும், தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க தான் சல்லி பையங்க. அப்படி சுற்றி இருக்கையில் அங்கே யோகிப்பா இப்போ பார்த்தாலும் அந்த பசங்க சும்மா அதை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இதை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இப்படியே கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கலாச்சிக்கிட்டு இருக்கையில் யோகிப்பாவை அதை கண்டுக்கவே மாட்டார். யோகிப்பா ஒரு புறா வளர்ப்பார். அந்த புறா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காணாமல் போயிடும். எங்கடா அந்த புறா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தான் கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்தோமா, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. சொன்ன உடனேயும் கீழெல்லாம் பார்க்கல ரெக்கை எல்லாமே கிடக்கும். அதை பார்த்து யோகிப்பா செம்ம காண்டாயிடுவார். இப்படி காண்டானோடனே அவங்க இந்த பசங்களோட சட்டையை பிடிச்சிவார். பிடிச்ச உடனே அந்த பசங்களை கோவத்தில் போயிடுவாங்க. அப்போ அந்த பசங்க சட்டையை பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 அடியால் செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவனை நீ கையை வெட்டணும், அவன் மேஜிக்கே வாழ்க்கை முழுக்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க இந்த ரவுடிங்களும் நைஸாக யோகிப்பாவை கையை வெட்டிட்டு போயிடுவாங்க. போன உடனே யோகிப்பாவை அப்படியே போய் ஆஸ்பத்திரியில் எல்லாமே சேர்த்து விட்ருவாங்க. சேர்த்த உடனே அடுத்தடுத்து என்ன ஆகுனா, இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அந்த சின்ன பொண்ணோட அப்பா பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருப்பார். ரொம்ப வட்டிக்கு மேலே வட்டி வாங்கியிருப்பார். அப்போ அதே 2 ரவுடிங்க அவங்கள அடிப்பாங்க. அடித்த உடனே அப்போ அந்த 3 பேரில் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், அந்த மாதிரி பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா தரேன் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பையங்களும் இந்த பொண்ணுங்களும் இந்த 2 பேர் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே அந்த பொண்ணை கடத்திடுவாங்க. கடத்தினோடனே கடைசி அந்த பொண்ணை இது பண்ணி அந்த பொண்ணை கொன்றுவாங்க. கொன்ன உடனே அப்போ போதை தீராமல் மறுபடியும் அந்த பொண்ணு செத்த உடனே அந்த பொண்ணை மூடி வச்சுருப்பாங்க. அப்போயே போதை தீராமல் அந்த பொண்ணை மறுபடியும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா போதையெல்லாம் வருவான். வந்தவொடனே அப்போ யோகிப்பா தன்னோட மேஜிக் திறமையாக அந்த பையனை கொன்றுவார். இப்படி கொண்டுக்கிட்டு இருக்கல யார் கொன்னா சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அங்குள்ள போலீஸ்காரங்க எல்லாமே கிரைம்லாம் விசாரித்து பார்ப்பாங்க. யார் கொண்டானே தெரியாது. இவர் யோகிப்பாவை பற்றி விசாரித்து பார்ப்பாங்க. அவர் 2 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டார், இந்த மாதிரி யாரோ கையை வெட்டிட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனால் யோகிப்பாவை அவர் கையை எல்லாமே தன்னோட மேஜிக் மூலமாக சரி செஞ்சிருவார். இப்படியே அந்த 2 பேர் இருப்பாங்க, மறுபடியும் அந்த கொன்னாங்கள்ல கையை வெட்டினாங்கள்ல யோகிப்பா கையை, அவங்களே தேடி போய் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக பயமுறுத்தி கொல்லுவார். யார் கொண்டான்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே ஒரு பெரிய இதை பார்த்து பயன்தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரும். இப்படியே பல எல்லாத்தையுமே கொண்டுட்டு மற்ற அந்த 102 பேர் இருந்தாங்களா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்கள அப்படியே விட்டுருவார். யோகிப்பாவே ஒரு பத்திரிக்கை ஒரு மீடியாவில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு அப்போக்கப்போ யோகிப்பா பேட்டி எடுக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோகிப்பா லவ் பண்ணும். அவர் யோகிப்பா அவ்வளோ கண்டுக்கவே மாட்டார். இப்படியே அதுக்கடுத்து அந்த பொண்ணோட லவ்வும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. அது கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அவர் தேடிக்கிட்டு இப்படியே இருக்கிற மாதிரி. அதுக்கடுத்து எல்லா போலீஸ்காரங்களும் யார் கொன்னா ஏது கொன்னா சொன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு காணாமல் போய் வெளியூர் நாட்டுக்கு போயிடுவார். இதுதான் அந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரிங்க. இந்த சின்ன பொண்ணு இது பண்ணுறதுக்காண்டி யோகிப்பா அவங்க எல்லாத்தையுமே வித்தியாசமான முறையில் இப்படிப்பட்டவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குறாரு. இதுதான் அந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு யோகிப்பாவோட நடிப்பு கதாநாயகனாக நடித்தா கூட இந்த படத்தில் கொஞ்சம் சிறப்பாக நடிச்சுக்கிறது. இதில் அந்த
பொண்ணோட கேரக்டர் வந்து முதல்ல ஸ்டார்டிங்லேயே காமிப்பாங்க. யோகி பாபு அந்த பொண்ணு வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு, அவர் அவங்க மேஜிக்கெல்லாம் திருத்த முடியுமா அப்படிங்கிற சொல்கிற எல்லாமே வந்து அருமையாக சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் யோகி பாபு கூட உள்ள அந்த பசங்களும் வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த வில்லத்தனமாக வந்து நடிச்சிருப்பாங்கல்ல 4 சல்லிப்பயல் 3 சல்லிப்பயலுங்க, அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கேரக்டரை வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. வில்லங்க மாதிரியே அவங்கள பார்க்கையில வந்து ஒரு பொறிக்கு பையன் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு வந்து அவங்க மூஞ்சி அந்த லட்சணத்தில் இருந்திருக்கு. அப்புறம் வந்து மற்றபடி இதில் இசை எதுவுமே சொல்லப்போனால் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. யோகி பாவோட அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு மேஜிக் சொல்லிக் கொடுக்குறது, அவர் வந்து கடைசியில் வந்து மேஜிக் சொல்லி அந்த மாதிரி பெரிய மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தீயில் வந்து இருக்கிறது, இந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் இதாக போய்கிட்டு இருக்கும். இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இன்னும் கொஞ்சம் மேஜிக்லாம் ஷோவெலாம் அதிகமாக காமிச்சு நல்லா அருமையாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படம் வந்து வேறு லெவலில் தரமாக வந்திருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோடு பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த படத்தில் வந்து இதான் கதை அப்படிங்கிற வந்து படம் வந்து கொஞ்சம் சுமார் அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2 தான் கொடுக்குறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.